மதிப்பிற்குரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று உங்களுடன் திருக்குறளிலே ஒரு நுட்பமான செய்தியை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். தமிழ் மொழியில் ஒரு சொல் பல அர்த்தத்தை கொடுக்கும், பல சொற்கள் ஒரே அர்த்தத்தை கொடுக்கும். அது போன்ற ஒரு நுட்பத்தை சொல்ல விளைகிறேன். உதாரணமாக, கிளி என்ற ஒன்றை சுகம், தத்தை, அருகில்லை போன்ற வார்த்தைகளால் அழைக்கலாம். ஆனால் கிளி ஒன்றுதான். பகவன் என்கின்ற ஒரு சொல்லுக்கு ஆசிரியர், அறிவன், புத்தன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருப்பதாக அகராதியில் இருக்கிறது. ஆக சொல் ஒன்று பொருள் பல. இன்று நான் திருக்குறளிலே ஒரு சொல்லிலே பல குறள்களை வள்ளுவர் அமைத்திருக்கிறார். நூல் என்ற சொல்லை கொண்டு பல செய்தியை சொல்லுகிறார், அமைத்திருக்கிறார் என்பதை தெரிவிக்க விளைகிறேன். திருக்குறளுக்கு பலர் அந்த காலத்தில் 10 பேர் உரை எழுதினார்கள் என்று சொல்வார்கள். தர்மர், தாமதத்தர், மணக்குடவர், நச்சர், பருதி, திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிஞர், பரிமேலழகர் என்று 10 பேர் உரை எழுதியதாகவும், அதிலே நமக்கு கிடைக்கப் பெற்றது பருதி, பரிப்பெருமாள், மணக்குடவர், காளிஞர், பரிமேலழகர் ஆகிய 5 பேர் உரைதான் நமக்கு கிடைக்கப் பெற்றிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். 13ஆம் நூற்றாண்டிலே பரிமேலழகர் எழுதிய திருக்குறள் உரை பலராலும் பாராட்டப்படுகிறது. அந்த பரிமேலழகர் உரையிலே இருந்துதான் நான் இன்று நூல் குறித்து பேச விளைகிறேன். முதலாக குற்றம் கடிதல் என்கின்ற ஓர் அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்கிறார், காதல் அறியாமை உய்க்கிருப்பின் ஏதில ஏதிலார் நூல் என்று குறிப்பிடுகிறார். ஒரு அரசன் தன்னுடைய சுகபோகங்களை அனுபவிக்கிறான் என்றால் அந்த சுகபோகங்களை பற்றி எதிரிகளுக்கு தெரியக்கூடாது, பகைவர்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிந்தால் தன்னுடைய வீக்னஸ் தெரிந்துவிடும். அதனால் அதனை கொண்டு அவர்கள் தன்னை ஒழித்து விடுவார்கள். எனவேதான் தன்னுடைய விருப்பம் பிறருக்கு தெரியாமல் நுகர வேண்டும் என்று குற்றம் கடிதலில் காதல் அறியாமை உய்க்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் நூல் என்பது வஞ்சனை, சூழ்ச்சி என்ற பொருளில் வருகிறது. சரி, அடுத்து நூல் என்றால் நட்பு என்ற அதிகாரத்தில் ஒரு நூலை சொல்கிறார். நவில் தரும் நூல் நயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு என்று சொல்கிறார். நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு என்று சொல்லி கொண்டு வந்த வள்ளுவர் இந்த இடத்தில் நவில் தரும் நூல் நயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் நட்பு. நல்ல நூல்களை படிக்க நமக்கு எப்படி இன்பம் தருகிறதோ அதுபோல நற்பண்பு உடையவர்களோடு பழக அந்த நட்பு நமக்கு இனிமையை தரும், நல்ல உயர்வை தரும் என்று குறிப்பிடுகிறார். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இந்த இடத்தில் நூல் என்பது புத்தகத்தை குறிக்கிறது. அடுத்து இதே நூலை கொண்டு காமத்துப்பாலில் ஒரு நுட்பத்தை சொல்லுகிறார். அதாவது, முகைமுக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமுக்குள் உள்ளதொன்று உண்டு என்று குறிப்பிடுகிறார். அரும்பு தோன்றும் பொழுது அடங்கி இருக்கின்ற மனத்தை போல என் காதலியினுடைய சிரிப்பினுள் அடங்கி இருக்கின்ற குறிப்பு ஒன்று உண்டு என்று சொல்லிக் கொண்டு வந்த வள்ளுவர் தான் மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வது ஒன்று உண்டு என்று சொல்லுகிறார். அதாவது, கோர்த்த மணியினுள் உள்ளே விளங்கி இருக்கின்ற நூலை போல் என் காதலியினுடைய அல்லது என்னுடைய தலைவியினுடைய அழகினுள் என்னிடத்தில் சொல்லக்கூடிய குறிப்பு ஒன்று இருக்கிறது என்று இங்கு நூலை சொல்லுகிறார். ஒரே நூல்தான், அது புத்தகமாக வருகிறது,
சூழ்ச்சியாக வருகிறது, தைக்கக்கூடிய நூலாக வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு நுட்பத்தை வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். இதில் மட்டுமல்ல, அவர் ஒரு எழுத்தை கொண்டே ஒரு திருக்குறள் முழுவதும் நிரப்பி இருக்கிறார். இன்று ஒரே ஒரு குறளை உங்களிடத்தை சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். புலால் மறுத்தல் என்கின்ற அதிகாரத்தை பார்த்தால் 26வது அதிகாரம், திணல் பொருட்டால் கொல்லாது உலகினின் யார் யாருக்கும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். லகரம் சொல் வில் பல் என்கின்ற வார்த்தைக்கு வரக்கூடிய லகரம் இருக்கிறது அல்லவா? இந்த பதிவை கேட்கின்ற ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் மாணவ மணிகளாக இருந்தாலும் நான் சொல்வது சரிதானா என்று நீங்கள் புத்தகத்திலே எடுத்து பரீட்சித்து பார்க்குமாறும் பணிவோடு வேண்டுகிறேன். திணற்பொருட்டால் கொல்லாது உலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவாரில். இதில் லகரம் என்கின்ற ஒரு எழுத்தை குறள் முழுவதும் பயன்படுத்தி இருக்கிறார். இது போன்ற பல நுட்பங்கள் திருக்குறளில் ஆங்காங்கே விரவி கிடைக்கிறது. வருகின்ற பதிவுகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நூல்காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதுடன் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.